உட்காந்து இவ்வளோ பேரை சந்திக்கிறதோ இவ்வளோ பேரை பேசுறது இதுக்கெல்லாம் என்ன? வெளியிலேருந்து பார்க்குற ஒருத்தர் ரோட்டில் போகிறவருக்கு இது ஒரு மதப்பரப்பு. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான குருமார்கள் இருந்தாங்க. அவன் ஒன்று பேசிக்கிட்டு அவன் ஒன்று சொன்னான், அதை மாதிரி தான் இவரும் பேசுவார் தான் தெரியும். ஆனால் அங்கே ஒருத்தன் தன்னையே மாற்றிக்க போகிறான், தன்னை ஒரு 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 இயல்புக்குள்ளே போகிறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சூழலுக்குள்ள இருக்கிறது. அதனால தான் நதிகளை எப்படி மனம் இங்கே இல்லாமல் நமக்குள்ள ஒன்று மாக்கிறதுக்கு ஒன்று இருந்துச்சோ, அந்த மாதிரி ஞானி என்ன பண்ணுறான்னா, ஒரு நதி தோண்டும் போது அந்த நதியில் இருக்கிற தவறான அலைவரிசை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனுடைய அலைவரிசையை நதிக்குள்ளே செலுத்துறாங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த நதியை யாராவது ஒரு ஞானிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோ, நீ உண்மையாக நேசித்து அந்த நதியில் போய் குளிச்சோன்னா அதுவே உனக்கு தீட்சைன்ட்டான். ஒரு தண்ணிக்குள்ளே குளிக்கிறது தண்ணி உனக்கு தீட்சை கொடுக்குன்ட்டான். அதுதான் ஞானஸ்தானம்னு சொல்கிறது. புரியுதா? பிறந்தோடனே ஒரு குழந்தைக்கு 2 சொட்டு தண்ணியை எடுத்து அப்படி நாக்கில் விடுறதோ ஒரு செயல் செய்கிறது இல்லை. அது என்ன பண்ணிட்டான்னா, தண்ணிக்குள்ளே ஒரு அலைவரிசையை செலுத்தி வச்சுட்டான். இப்போ காசிக்குள்ளே ராமேஸ்வரத்துக்குள்ளே நான் சொன்ன மாதிரி அங்கே என்ன இருக்குன்னா, அது அலைவரிசை இருக்கும்போது ஒருத்தன் ஆத்மார்த்தமாக எந்த எதுவும் தேவையில்லை, டெய்லியும் போய் அப்படி ஆத்மார்த்தமாக அப்படி குளிச்சுட்டு அந்த தண்ணியே ஒரு குரு மாதிரி வணங்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கவே, அவனுக்குள்ளேயே பெரிய பரிமாற்றம் நடக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த தண்ணிக்குள்ளே அப்படி ஒரு சூழலை என்ன பண்ணுறான்னா, உங்களை நாங்கள் எப்படி மனம் அதிகமாக வேலை செஞ்சால் நீங்கள் சரியாக இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அமைதி கிடைக்காது. நீங்கள் என்னென்னா அமைதி உங்களுக்கு வேணும். அந்த மாதிரி தண்ணிக்கிட்ட என்னன்னா அந்த அலைவரிசையை கொடுக்கலன்னா அது நல்ல தன்மையை கொடுக்காது, அது ஒரு நல்ல செயலை கொடுக்காது. அப்போ நல்ல செயல் அது அவ்வப்போது மாறி மாறி போயிடுது. தண்ணி அந்த நீர் அவ்வப்போது அதோட ஆக்ரோஷத்தை காட்டிடுது. எப்படி நீங்கள் எப்படி ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துறீங்களோ அந்த மாதிரி நீர்கள் அவ்வப்போது காட்டும்போது நல்ல உயர்ந்த தியானத்தை கொடுத்து ஒரு ஞானி மாதிரி இருக்கிறவனா அடிக்கடி போய் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு முழுகி வெளியில் வர்றான். அப்போ அவன் குளிச்சுட்டு வெளியில் வர்றான். வரும்போது என்னென்னா, இத்தனை மாதங்களுக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு அந்த நீரில் திருப்பி அந்த அதிர்வலைகள் எடுக்கப்பட்டு இவனுடைய அலைவரிசைகள் அதுக்குள்ளே அப்படி நிரப்பப்படுது. புரியுதுங்களா? இப்போ ஒரு மலையில் உட்காந்துக்கிறான், பொதிகை மலை மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கான், அலைவரிசையாக ஒருத்தன் உட்காந்துருக்கான். என்னென்னா உருவம் கிடையாது, ஒரு அலைவரிசை. எப்படி என்னன்னா உணர்வற்ற நிலையில் இருக்கிற அலைவரிசை. அந்த அலைவரிசைனால தாவரத்திலேருந்து அங்கே இருக்கிற விலங்குலேருந்து அங்கே இருக்கிற நீர் வரைக்கும் இதோடைய அந்த இது இருக்குல்ல, அந்த ஈர்ப்பு இருக்குல்ல, அது அப்படியே பட எத்தனையோ ஆண்டுகளுக்கு அந்த நீர்லாம் அப்படியே ஒரு தெய்வீக நீராகவே இருக்கு. இதுதான் அதோடைய செயல் வடிவம். அப்பதான் அங்க யாருக்காவது ஏதாவது ஒண்ணு நல்ல செய்ய முடியும். ஒரே நேரத்துல ஒரு தாமிரபரணி ஆத்துல ஒரே நேரத்துல 1 லட்சம் பேர் குளிப்பான். 1 லட்சம் பேத்துக்கும் தனித்தனியா நம்ம போய் ஒரு ஆசீர்வாதமோ தீட்சையோ கொடுக்க முடியுமா? அப்போ ஒரு தண்ணிக்குள்ள அலைவரிசையை செலுத்திட்டா ஒரே நேரத்துல 1 லட்சம் பேர் இல்ல 2 லட்சம் பேர் 1 கோடி பேர் குளிச்சாலும் அவனுக்கான செயல் கிடைக்குது. அப்போ ஒரே நேரத்துக்குள்ள ஒரு நகரத்துக்குள்ள நம்ம போறோம். லட்சக்கணக்கான பேர் அங்கங்கே மார்க்கெட்டில் போயிட்டு இருப்பான். நம்ம சாமியார்னா பார்க்க மாட்டான். இப்போ நம்ம உள்ளே போகும்போது அவன் நம்மளை காலை மிதிப்பான், கையை மிதிப்பான், அப்படிம்பான் இப்படிம்பான், வினோதமாக பார்ப்பான், தாடிம்பான், முடியும். ஆனால் ஒரு அலைவரிசை உள்ளே போய் அப்படியே பரவி போயிட்டு இருக்கு. அது அலைவரிசையை பரப்பதான் அந்த நகரத்துக்குள்ளே நடக்க விட்றான்னு அவனுக்கு தெரியாது. அவன் நம்மளை எப்படி பார்ப்பான்னா, அந்த ட்ரெஸ்ஸை பார்ப்பான், முடியை பார்ப்பான், அதை பார்ப்பான், நம்மளுக்கு காட்டி பேசிக்குவான். சில பேர் வணங்குவான், சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான், சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். ஆனால் அங்கே அது உள்ள நகரத்துக்குள்ளே நடக்கிறதே இந்த அலைவரிசையை பரப்பிக்கிட்டே போகும். இதுதான் அதுக்கு அதோடைய ரோல். அது இப்போ இதில் அடிப்படையில் தான் பல நகரங்களுக்கு போகிறது, பல வெளிநாடுகளுக்கு போகிறது, பல ஊர்களில் ட்ராவல் பண்ணுறது, பல இடங்களில் உட்கார்றது, ஒரு சம்மந்தம் இல்லாத திடீர்னு வித்தியாசமான செயல்லாம் செய்யறதெல்லாம் ஒருத்தர் செய்யறதெல்லாம் ரீசன் இதுதான். அந்த நகரம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு நல்ல சூழலில் இருக்கிறவனை தூக்கியாந்து அந்த நகரத்துக்குள்ளே போட்டு 6 மாதம் அந்த பகுதி ஃபுல்லாக ஒரு 30-40 வகுப்புகள் நடத்திக்கிட்டே இருக்கு. இவனுக்கு தெரியாது, ஏதோ வகுப்பு எடுத்து அவன் என்ன காலையில் வகுப்பு எடுப்பான், மத்தியானமும் வகுப்பு எடுப்பான், மாலையும் வகுப்பு எடுப்பான். இரவு வீட்டுக்கு போனோன்னா ரொம்ப கடுப்பாயிருவான். அவனுக்கு நிம்மதி இருக்காது. ஏன்னா வகுப்புக்கு வந்தவங்களாம் மடையனுங்க. விவேகானந்தரே எத்தனையோ பேச்சு பேசிட்டு ரூமுக்கு போய் தூங்குறதே கிடையாது. ஏன்னா எதுக்குடா அப்படி பேசுறோம், எவனுமே மாற மாட்டான், எவனுமே அதுக்கான சூழல்ல இல்லை,
எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க, ஏன்டா அப்படி பேசிக்கிட்டு கிடக்குறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு இது வந்துச்சு. சரி வேற வழி இல்லை, அதை பேசிதான் ஆகணும், நம்மளை பேச சொல்லி ஒரு உள் உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்ப என்னன்னா அவனுக்கு நீ பேசுறது மட்டும் இல்லை, அந்த நகரத்துக்கே நீ அங்க இருக்கிறதுனால உனக்குள்ள பல அலைவரிசைகள் வரும். இப்போ அங்க ஒரு இருக்கிறீங்கல்ல, 50 பேர் இருக்கீங்கல்ல, இந்த 50 பேர்த்துக்கிட்டையும் அலைவரிசை வராது. என் மூலியமா இந்த 50 பேர்த்துக்கு அலைவரிசை வரும். அப்ப எனக்கு எங்கேருந்து வருதுன்னா வெவ்வேறு அலைவரிசைகள் எனக்குள்ள வரும். புரியுதா? இந்த மாதிரி என்ன ஆகும்னா இப்ப இந்த நகரத்தையே, இந்த நகரம் இருக்குல்ல, இப்ப இந்த பகுதியே இருக்குல்ல, இந்த பகுதிக்கே ஒரு பெரிய பணி நடக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்த பகுதியை என்ன பண்ணுவோம்னா இந்த பகுதிக்கே ஒரு தீ வச்சு கொளுத்துனா எப்படி இருக்கும்? ஒரு அழிவுன்னா மொத்தமா எல்லாம் இடிஞ்சு கீழே போறது, எல்லாம் அழிஞ்சு அப்படி தண்ணியில மிதந்து போறதுங்கிறது மட்டும் இல்லைங்க. ஒரு அலைவரிசை போனா கூட அதே இடம், அதே பில்டிங், அதே ரோடு இருக்கும், அந்த அலைவரிசையால அது சுத்திகரிக்கப்படும். புரியுதுங்களா? அப்ப முன்ன இருந்ததா இந்த அலைவரிசை போய் அழிக்குது. அப்படி இல்லைன்னா இந்த அலைவரிசை போய் என்ன பண்ணுன்னா முன்ன இருந்ததை வேலை செய்ய விடாம அப்படியே பாதுகாத்து அப்படியே வச்சிருக்கும். அப்ப கீழே இருக்கிறது கீழ் லேயர்ல போயிடும், மேல அலைவரிசை இருக்கும். அப்ப அந்த பகுதியில வாழ்ற மக்களுக்கு கீழே இருக்கிற லேயர் அது மேல வர்றதுக்கு வாய்ப்பே வரவிடாது. அப்ப மேல இருக்கிற அந்த அலைவரிசையில அவன் நல்ல தன்மையில வாழ்வான். தூங்கும்போது நல்ல கனவோ, நல்ல செயலோ, நல்ல சிந்தனையோட அவன் பயணிச்சுக்கிட்டே இருப்பான். இப்படிதான் அதோடைய சூழல்கள் தான் அதோட விஷயம் இருக்கு. இல்லைன்னா எதுக்கு நம்ம ஒரு 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 நகரப்புறங்களுக்குள்ள போய் வேலை செய்யணும், ஒரு பிற மனிதர்களை எதுக்கு சந்திக்கணும், எதுக்கு ஒரு ஒரு வேலைகளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. நம்ம மற்றவங்கள சந்திக்கிறதோ, இப்போ இந்த இடத்துல ஒரு உணவோ, நமக்குன்னு ஒரு இடங்கிற மாதிரி அப்படி உட்கார்றதெல்லாம் இல்லாம இந்த இடத்துக்குள்ள ஒரு ஒரு பெரிய வேலையை பண்ணி வச்சிட்டோம்னா வர்றவங்களுக்குள்ள அது ஒரு இயல்புக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க அந்த இடத்துக்கு வர்றவங்கள எனி டைம் நம்மள மாதிரி ஆளுங்க நான் போய் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ யாராவது இங்க இருக்கிறவங்க பார்க்கும்போது அவங்க அமைதி நிலையில இருந்து ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அது வர்றவங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். இவ்வளவுதான் இது உள்ள இருக்கிற ரகசியம். அப்ப உங்களால அந்த அமைதி நிலையை கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான், அந்த அமைதி நிலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாரு. அந்த கால சூழலை உணர்ந்து அந்த கால தேவன்னு சொல்லக்கூடிய அந்த இறை அலைவரிசை என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி அமைதி உனக்கு இயற்கையா கிட்டுற மாதிரி ஒரு இடத்துல நான் அனுப்புறேன். உனக்கே தெரியாம ஒரு அமைதி உனக்குள்ளே நிகழும். உனக்குள்ளே ஒரு சாந்த தன்மை உனக்குள்ள அவ்வப்போது போகும். நீ அதை பயன்படுத்திக்க அப்படிங்கிறது தான் அதோடைய செயல்பாடுகள். நீ நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், காசு, பணம், புகழ், அதிகாரம் இதெல்லாம் தாண்டி உனக்குள்ள ஒரு அமைதி இருந்தா உன்னை எவனாலையும் வீழ்த்த முடியாது. உனக்குள்ள ஒரு அமைதி இல்லைன்னா உன்னை ஒரு எறும்பு வீழ்த்திட்டு போயிடும். அவ்வளவுதான் விஷயம். ஒரு அமைதி இருந்துட்டா நீ என்ன தெரியுமா பண்ணுவ? இன்னைக்கு காசு இல்லை, நாளைக்கு பார்த்துக்கோன்னு நீயே அழகா கடந்துருவ. இவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த அமைதி இல்லாதப்ப என்ன ஆகும்னா உடல் படப்படப்பாகி மனம் ஒரு மாதிரி தீவிரமாகும் போது ஒரு உனக்குள்ள பயம் சுத்தி இருக்கிறவங்கள்ட்டையும் நீ என்ன பண்ணுவேன்னா இப்படி நடந்துருமோ, இப்படி போயிருமோ அப்படின்னு அந்த புலம்பல் ஆரம்பிச்சிருவ. அப்ப நீ என்ன பண்ணுவன்னா அவங்க கிட்ட பேசினா கேட்க மாட்டாங்க அப்படின்னு உனக்குள்ள புலம்புவல்ல, அந்த புலம்பலே அலைவரிசையாகி வீடு முழுக்க என்னன்னா ஒரு மயான மாதிரி ஆயிரும் வீடு. அந்த வீடே ஒரு புலம்பல் வீடு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். புரியுதா? நான் சில வீட்டுல எல்லாம் போகும்போது என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள எவனுமே செத்திருக்க மாட்டான், ஆனா ஒரு சுடுகாட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அலைவரிசையை போட்டு குமிச்சு வச்சிருக்காங்க. சுடுகாடோட மோசமா இருக்கும் அந்த அலைவரிசை. அப்படியாப்பட்ட ஒரு தன்மை இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வீடுக்குள்ள ஏற்படுறதுக்கு காரணம் தனக்குள்ள இல்லாத அமைதி தான். தனக்குள்ள ஒரு ஒரு நல்ல அப்பா, நல்ல அம்மா அதெல்லாம் கிடையாது. இவங்க வீட்டுக்கு போனேன், அவங்க வீட்டுக்குள்ள நான் போய் பார்க்கறது என்னன்னா நல்ல அப்பா நல்ல அம்மா இல்லாங்கல்ல, அங்க எங்க அமைதியா இல்லையே. பணம் யாருக்கு வேணும்? பணம் யாருக்கு வேணும்? உங்க வீடு யாருக்கு வேணும்? உங்க பெயிண்ட் யாருக்கு வேணும்? உங்க பீரோல எல்லாம் தூக்கி கொண்டு குப்பையில எறிங்க. ஒருத்தனுக்குள்ள அமைதி இருந்தா தாங்க அந்த இடத்துக்குள்ள தான் பொண்ணு தூங்குவா. தான் மகன் வெறும் சோத்தை தின்னுட்டு தூங்க முடியாதுங்க. தான் மகன் அங்க சோத்தை தின்னுட்டு தூங்க முடியாதுங்க. அங்க அமைதி இருந்தா தான் தூங்க முடியும்.
தருமபுரி மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள நகரத்துக்குள்ள நடந்து போக முடியாது. நடந்து போனால் சுருண்டு விழுந்துருவா. ஏன்னா நகரமே ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்ப வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்ப அந்த அமைதி வந்து எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. இது வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கிறது. அப்போ உங்களால நீங்க வந்து நீங்க வாழ்றதுங்கிறத தாண்டி நீங்க பிறரை கெடுத்துடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க வாழ்றது ரொம்ப முக்கியம். நீங்க பிறரை கெடுத்துடாதீங்க. பிறரை போய் கட்டையால அடிக்கிறது பேர் கெடுக்கிறது கிடையாது. நீங்க ஏதாவது பேசுறதே நீங்க அமைதி இல்லாம இருக்கிறது இருக்குல்ல, அதுல இருந்து உங்க கையில இருந்து நானே ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சா கூட ரிஸ்க் தான். புரியுதா? நீங்க அமைதி இல்லாம ஒரு எறும்புக்கு சோறு வச்சீங்கன்னா கூட செத்து போவுங்க. நாய்க்கு சோறு வச்சீங்கன்னா கூட நாயும் வந்து உங்க அலைவரிசையை அது தொத்திக்கும். அது அமைதி இருக்கிற நிலையில வந்து அது நைட்லாம் கத்த ஆரம்பிச்சிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு செயல் வடிவம். அப்பதான் ஒரு புது ஒரு 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 புது எழுச்சியை வந்து பார்க்க முடியும். ஒரு 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 இடத்துக்குள்ள போகும்போது என்ன சொல்றாங்க, ரொம்ப அமைதியா இருக்கு காமம் அப்படின்னா என்னன்னா, இவங்க அதை வந்து ஜட்ஜ் பண்றாங்க. அப்ப அந்த வாய்ப்பு என்னன்னா, இவங்களுடைய மனநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி குறைஞ்சிருக்குங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். புரியுங்களா? அப்ப நமக்குள்ள தேவை என்னன்னா, நமக்கு தேவை அடிப்படை தேவையா இருக்கிற எதுவுமே வேண்டாம். நாம அமைதியா இருந்ததான் நாம வந்து இங்க வாழவும் முடியும். இங்க நடக்க போற ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்றதோ, அதை அனலைஸ் பண்றதோ, அதை ரசிக்கிறதோ, ரசிக்கிற விஷயத்தை ரசிக்கிறதோ, ரசிக்காத விஷயத்தை விடுறதோ, அப்ப நமக்குள்ள என்ன தேவைன்னா அமைதி. அந்த அமைதி எங்க இருக்குன்னா, மனம் குழப்பம் இல்லாம இருந்தாதான் அமைதி வரும். மனம் குழப்பம் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மனமே இல்லாத நிலையில இருக்கிற ஒரு ஞானி கிட்ட அடிக்கடி போய் இருக்கும்போதோ போகும்போதோ அவருடைய இடத்துக்குள்ள சுத்தி வரும்போதோ இல்ல அது சார்ந்து இருக்கும்போதோ அங்க நீங்க அமைதி அடைகிற. அப்ப உன்னால என்னன்னா, உனக்கு எதுவும் வேண்டாம், உன் அமைதி ஒண்ணு போதும், நீ ஜெயிச்சிட்டேன்னு நான் சொல்லுவேன். உனக்கு வந்து உன்னுடைய வெற்றி உன்னோட சக்சஸ் எதுன்னா நீ ஞானம் சித்தர் கிடையாது. நீ என்னைக்கு அமைதியா மாறுறியோ அன்னைக்கே உன்னால 2 பொருள் வளரும், 2 பொருள் வாழும். இப்ப நான் அமைதியா இருக்கிறனால என்னால ஒரு நாளைக்கு 50 பொருள் 100 பொருள் வாழுது. அதுதான் வெற்றி. நான் வந்து வர்றவன் போறவனுக்கெல்லாம் கேரி பேக்க போட்டு இந்த ஒரு 10,000 இந்த வச்சுக்க, இந்த 20,000 வச்சுக்க, இந்த 50,000 வச்சுக்க அப்படின்னு நான் கொடுக்கலையே. அப்ப அவனுக்கு என்ன கொடுக்க ட்ரை பண்றான்? எந்த காசை கொடுக்குறேன்? யாருக்கு என்ன கொடுக்குறோம்? அது இல்லையே. சோறு வந்து அவன் பிச்சைக்காரனா இருந்தா கூட, அவன் மிடில் கிளாஸா இருந்தா கூட அவன் வீட்டுல சோறாக்கி தின்னுக்க முடியாதா என்ன? அவன் நம்ம இடத்துல வந்து 4 இட்லி திங்கிறது தான் பெரிய சாதனையா என்ன? அப்ப அவனுக்கு உள்ள என்னன்னா, அந்த அமைதி கிடைக்கும் போது அவன் என்ன பண்றான்னா, அந்த அமைதியை எடுத்துட்டு போய் அவன் பிள்ளைக்கு கடத்துறான். அந்த அமைதியை எடுத்துட்டு போய் ரேஷன் கடைக்கு பருப்பு வாங்க போகும்போது அந்த ரேஷன் கடைக்காரனுக்கு கடத்திடுறான். ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு அமைதியான ரேஷன் கடைக்காரர் போயிருந்தா அந்த ரேஷன் கடைக்காரனோட தன்மையே மாறி போயிடும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் இதோடைய சூழல். அப்போ உங்களுக்கு தேவை அந்த மனம் குழப்பம் இல்லாத வாழ்க்கை தான் தேவை. அது இருந்தாதான் நீங்க வந்து ஒரு பெரிய விஷயத்த சாதிக்கிறதுக்குள்ள நீங்க இயல்பா இந்த வாழ்க்கையை வந்து பூர்த்தி செய்ய முடியும். ஒரு வாழ்க்கையை பூர்த்தி செய்யணும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த உலகம் முழுக்க ஒரே தத்துவத்தை தான் நம்ம ஆளுங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பணம் இருந்தா தாங்க அந்த வாழ்க்கையை பூர்த்தி செய்ய முடியும். அந்த பணம் இருந்தா கூட அந்த பணம் எதெல்லாம் பூர்த்தி செய்ய முடியுமோ அதை தான் பூர்த்தி செய்யும். எல்லாத்தையும் பூர்த்தி செய்யாது. ஒரு பணம் வந்து ஒரு அமைதியை ஏற்படுத்தாது. புரியுதுங்களா? ஒரு பணம் உங்கள்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்கு, அது உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்திடுமா? பதட்டத்தை தான் உண்டாக்கும். நைட்டு எவனா தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்றது? அடிக்கடி திறந்து கூட பார்த்துக்குவீங்க. அது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும், அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா எல்லா நேரத்திலையும் கொடுத்துக்கிட்டே இருக்காது. அப்ப அமைதி என்ன பண்ணிடும்னா வேற ஒரு வியர்ப்பை ஏற்படுத்திடும். எனக்குள்ள ஒரு அமைதி நிகழும் போது எனக்கு என்னன்னா தேவை எது தேவைக்குன்னா எதையுமே நான் யோசிக்கிறதே அங்க இல்லாம போயிடுச்சு. எனக்கு இது வேணும் அப்படிங்கிறதுக்கு பிளானே இல்லாம போனது. பிளான் இல்லாம போனதுக்கு மெயின் காரணம் என்ன? அமைதி வந்தோன்னா நாளைக்கு தேவை, நாளைக்கு மறுநாள் தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. புரியுதுங்களா? அப்ப பதட்டம் இல்லை. நாளைக்கு ஒண்ணு தேவை,
நாளைக்கு ஒன்று வரலன்னாலும் நம்மளால வாழ முடியும். நாளைக்கு மறுநாள் ஒன்று தேவை, வரலன்னாலும் நம்மளால வாழ முடியும். அவ்வளவுதான் அது. அப்ப அந்த அமைதி இல்லாத பட்சத்துல நீங்க எது செஞ்சாலும் அது சரியா இருக்காது. இப்போ உங்களுக்குள்ள நீங்க பாத்துக்கங்க. உங்களுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, குழந்தை பெற்றுக்க போறீங்க, இல்ல வீட்டை ரன் பண்ண போறீங்க, இல்ல தொழில் பண்ண போறீங்க, எது வேணாலும் பண்ணுங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு அமைதி நிகழ்ந்தாதான் நீங்க இந்த பிறப்பை பூர்த்தி செஞ்சுக்க முடியும், பிறரையும் பூர்த்தி செய்ய முடியும். இது நீங்க இல்லைன்னா நீங்களும் பூர்த்தி ஆக மாட்டீங்க, அவங்களும் பூர்த்தி ஆக மாட்டாங்க. அவ்வளவுதான் அது. இதுக்கு ஒரே செயல், அடிப்படை தியானத்தோடைய அடிப்படையே அந்த மனதோட அந்த எண்ணத்தோட தீவிரத்தை குறைக்கப்படுறதுதான். ஒரு பைப்புல ஒரு 4 இடத்துல லீக்கேஜ் இருக்குன்னா அந்த லீக்கேஜை ஒட்டுவாங்க, இல்லைன்னா பைப்பையே மாற்றுவாங்க. இப்போ நம்ம மனதையே மாற்ற முடியாது, அந்த பைப்பை ஒட்டணும். அந்த ஒட்டுறதுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒருத்தருக்குள்ள இயல்பா ஒருத்தர் இருக்கிறாருல, அவரோட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒன்று அந்த லீக்கேஜ் நீயா ஒட்டிடுவ அந்த 10 இடத்துல இருக்கிறது. இல்லைன்னா என்னன்னா நீரோட தன்மை குறைஞ்சு அந்த லீக்கேஜில் தண்ணி போகாம பைப்புக்குள்ளே தண்ணி ஓடிட்டு. இப்போ உனக்கு ப்ரெஷர் வரும்போது என்ன பண்ணுன்னா, நார்மல் தண்ணி வந்தா கூட அது வெளியில வந்துடுது. புரியுதுங்களா? ப்ரெஷரோட இன்னொரு வெளிப்பாடு தான் உனக்குள்ளேருந்து வேர்வை தண்ணியே வெளியில வர்றது. புரியுதுங்களா? அதனால அது அது அவசியம் நீங்க பார்த்துக்கங்க. அதுக்காக தான் நம்ம உங்களை சந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அதுக்காக தான் சந்திக்கணும். இப்போ புதிதாக வர்றாங்கல்ல ஒரு 6-7 பேர், அவங்க வரும்போது நான் சந்திக்கலாம். டெய்லியும் இருக்கிறவங்கள ஏன் சந்திக்கணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள டெய்லியும் சந்திச்சா கூட நாளைக்கு காலையில் நீங்கள் வரும்போது எப்படின்னா அந்த மனதுக்குள்ள அந்த பெரிய கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்ச் இருக்கு. இப்போ நான் பார்த்துருவேன்ல என்ன சேஞ்ச் இருக்கா என்னன்னு பார்த்துருவேன்ல, அப்போ தெரியுது இல்லை அது என்ன மாதிரி சேஞ்ச் இருக்குது, எவ்வளோ சேஞ்ச் இருக்குது, எப்படி சேஞ்ச் இருக்குது, என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிடும்ல. அப்போ அது அந்த நேரத்துக்குள்ளே அது கட்டுப்பாடாக இருக்குது. அந்த சில மணி நேரத்துக்குள்ளே அது அப்படியே ஒரு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் அது தன்மை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரேஷியோ மாறுது. ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் அப்படி மாறாது, அது நிறைய மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது அனுபவபூர்வமாக உள்ளே இருக்கிற அலைவரிசையிலேருந்து நான் சொல்கிறேன். அது நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். இப்போ ஒரு நாள் நிச்சயமாக நம்மளை பார்க்குறவங்களுக்குள்ள அது ஒரு அமைதி நிகழ்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி அமைதி நிகழ்கிற ஆட்கள் சேவை செய்யறதுக்கு தயாரானவங்க, வாழ்கிறதுக்கு தயாரானவங்க, இந்த இடத்துக்குள்ள இருக்கிறதுக்கு தயாரானவங்க, இந்த இடத்துலேருந்து ஒருத்தருக்கு சோறு கொடுக்கறதுக்கு அப்போ தான் தயாரானவங்க. அந்த அமைதி நிகழாதவங்க இந்த இடத்துக்குள்ளேருந்து சோறு கொடுக்கறதும் ஒன்று, அவங்க சோறுக்கு சாப்பிட்றதும் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் கடினமான சவால் தான். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களால ஒரு பொருள் அது ஒரு செயலா இருக்கும் அப்படிங்கறதான் இதுக்குள்ள இன்னைக்கு நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். அதனால இந்த இடத்துக்குள்ள இருந்து நீங்க அமைதி ஆயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அதுக்கான ஒரு சூழல் இயல்பா நடக்கும். நீங்க போய் மனதை கட்டுப்படுத்துறேன், உடலை கட்டுப்படுத்துறேன்னு எதுவும் கட்டுப்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு தானா நடக்கும். தானா நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இங்க வெள்ளனாலும் நம்மளை நினைக்கும் போது, நம்மளுடைய அலைவரிசைக்குள்ள கேட்கும்போது அவங்களுக்கு நிச்சயமா இதுதான் நடக்க போகுது. உலகம் முழுக்க நம்மளுடைய பணிகள் பின்னாட்கள்ல நாம எங்கிட்டாவது போனா கூட, நாம எங்கேயாவது மறைஞ்சிட்டா கூட, உங்ககிட்ட ஒரு தகவலை யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்கன்னா அவரை நினைச்சா மனம் அமைதியாயிருது. நான் ரொம்ப அமைதியா இருக்கிறேன்னு நிச்சயமா உங்க தெருவுலையோ உங்க எங்கேயாவது ஒரு பகுதியிலையோ யாரோ உங்களை சந்திக்கிறவங்க என்னை பத்தி உங்ககிட்ட உரையாடுவாங்க. நான் அது செஞ்சுட்டேன், அதிசயம் செஞ்சுட்டேன், இது செஞ்சுட்டேன்னா நான் செய்யற அதிசயம் ஒரு தனி மனிதனை அமைதியாக்குறது தான் என்னோட அதிசயம். நான் வேற எவனுக்கும் கழுத்துல தங்கத்தையோ கழுத்துல பணத்தையோ மாட்டியெல்லாம் விட மாட்டேன். புரியுதா? கழுத்துல கிடக்கிற தங்கத்தையும் கழட்டிடுவேன், கையில் இருக்கிற பணத்தையும் பிடுங்கிக்குவேன், அமைதியை மட்டும் கொடுத்து விட்டுருவேன். அது தங்கத்தாலையும் பணத்தாலையும் நீ நான் சவாலாக என்ன சொல்கிறேன்னா, உன் தங்கம் உன் பணம் தான் இந்த உலகத்தில் இத்தனை ஆண்டுகள் உன்னை வாழ வச்சுச்சு. வாழ வைக்கிறதா நீ நினைக்கிற, அது இல்லாமலே நீ வாழ்ந்து காட்டுவ, சரித்திரமான வாழ்க்கையை வாழ்வ. அப்போ பார்த்துக்க. அப்போ அதை பண்ணுறதுக்கு நான் ஒரு வாய்ப்பை உருவாக்குறது தான் என்னோட ரோலே. அப்போ ஒரு சராசரி என்னுடைய நோக்கம் என்னன்னா,
ஏழைன்னு அவன் ஒரு நாள் கூட அவன் ஃபீல் இல்லாம போயிடுவான். புரியுதா? இந்த உலகம் முழுக்க நீங்க எங்க போனாலும் போங்க, கருப்பர் இனம், வெள்ளை இனம், இந்த ஜாதி அந்த ஜாதி, எவனாலும் ஜாதியெல்லாம் ஒழிக்க முடியாது. ஒருத்தனுக்குள்ள மனம் இல்லாம போனாதான், அந்த மனம் இல்லாத அமைதியா இருக்கிறவனுக்கு அங்க வந்து தன்னையே அவன் வந்து வேற மாதிரி ஒரு நிதானத்துக்குரிய இருக்கிறவனுக்கு அவனுக்குள்ள அவன் பேரே மறக்கப்படும். அவன் எங்க ஜாதியை போய் அவன் நினைக்க போறான்? புரியுதுங்களா? ஒரு ஆக்ரோஷம் இருந்து தனக்குள்ள இன்னொரு ஒரு ஒரு அரக்க செயல் இருந்தாதான் ஏதாவது ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு புரட்சி, ஒரு வேகம் அப்படின்னு போய் கேட்டை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருப்போம். இப்ப ஞானி எனக்குள்ள இருக்கிற அலைவரிசை என்ன சொல்றான்? கேட்டெல்லாம் ஆட்டாதாங்கிறான், கேட்டையே அமைதியாக்கி விடுங்கிறான். புரியுதா? நீ வந்து ஒருத்தர் வந்து போர் பண்ணக்கூடாது, துப்பாக்கி எடுத்து சுடக்கூடாது. துப்பாக்கி வச்சிருக்கான்ல, அதை கீழே போட்டு அவனை பூப்பறிக்க வைக்கணும். இதான் நம்ம நோக்கம். இப்போ உலகம் முழுக்க பாருங்க, நீங்க இங்க உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லையும் பாருங்களேன், இனி வரும் காலகட்டத்தில் எந்த மக்கள் யாருக்கு வேணாலும் நீங்க வாக்களிங்க, எவன் வந்தாலும் சரி அந்த ஆட்சியில நிம்மதியா உட்காந்து ஆட்சி செய்ய முடியாது. ஏன்னா அந்த பஞ்சபூதம் வாழ விடாதுங்க. ஏன்னா ஒரு ஒரு வந்து ஒரு டோட்டலா இப்ப எப்படி இருக்குன்னா ஒரு அழியோட விளிம்பு தன்மையில நிக்கிறோம் இந்த உலகம். அப்ப நீங்க எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், எந்த நாடுகள்லயும் சரி, இந்தியாவிலும் சரி, பிற நாடுகள்லயும் சரி, பஞ்சபூதம் வாழ விடாது. அந்த இயற்கை பேரழிவு உன்னை தூங்கவே விடாது. புரியுதா? உன்னை தலைவனா தேர்ந்தெடுத்துருவாங்க, நீ தான் அதிகாரம், எல்லா துப்பாக்கி எல்லாத்தையும் வச்சிருப்ப, ஆனா வந்து தூங்க முடியாது. உனக்கு வந்து பேரிடர் வந்து மோசமாயிரும். இல்லைன்னா நீ போய் என்னன்னா இன்னொரு நாட்டுக்காரன் உன் மேல குண்டு போட்டுருவான், நீ சுட்டுக்கிட்டு தான் அலையணும். முன்னாடி மாதிரி ரிலாக்ஸா பேச்சுவார்த்தை அதெல்லாம் இப்ப எல்லாம் இனிமே ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள ஒரு அமைதி நிகழ்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பயணம் வந்து நிகழ்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறோம். இப்ப அது ஒரு ஒரு நிதானத்துக்குள்ள அது வந்துடும். சரிங்களா? அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற லைஃபோட இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரனோட இருங்க. நீங்க இங்கேருந்து போங்க, அந்த நாட்டோட தலைவர் திடீர்னு உங்களுக்கு போனை போட்டு உங்களுக்கு ஒரு அனுமதி கிடைச்சிருது, அவரோட 10 நாள் இருங்க, என்னோட 10 நாள் இருங்க. இந்த 2 அனுபவத்தையும் உங்க நோட்ல எழுதிட்டு வந்து காட்டுங்க. நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன், 2ஐயும் ஒரு நோட்ல போட்டு எழுதிக்கங்க, எழுதிட்டு சொல்லுங்க. புரியுதுங்களா? இங்க என்னன்னா நீங்க அமைதிக்காக தான் வந்திருக்கீங்க, நீங்களே அமைதி அடைய போறீங்கிறத உணராம நீங்க வந்து எதுக்கு வந்தேனே தெரியாமே ஒரு சுத்திக்கிட்டு இருக்க வினோத ஆட்களாக இருக்கீங்க. ஒரு வினோதமான ஒரு செயல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வினோதமா செயல்படுறீங்க. அமைதி வந்துட்டாவே தியானம் வந்துடும், தியானம் வந்துட்டா அலைவரிசை வந்துடும், அலைவரிசை வந்துட்டா சமாதி வந்துடும், சமாதி வந்துட்டா மொத்தமா நீ எல்லா செயலும் வந்துடும். அப்ப உனக்கு தேவை கரடி மாதிரி நீ இருக்கிற, கரடியா இருந்துக்கிட்டு நீ எதை பெறுவ? என்ன பெறுவ? இன்னும் பண்ண மாட்டேன். கரடியை வந்து நீ வந்து இன்னொரு கரடியை போய் நீ நேசிப்பியா? நேசிப்பியாங்கிற? கரடியை இன்னொரு கரடி வேணா நேசிக்கும், கரடியை நான் போய் நேசிப்பானா? நான் நேசிக்கலாம், அது என்ன நேசிக்குமா? போட்டு தாக்கி எந்திரும். அப்ப இப்ப இது மாதிரி இல்லாம உனக்குள்ள ஒரு அமைதி நிகழ் பட்சத்துல அங்க நீ என்ன ஆயிர? உனக்குள்ள இருந்த கரடி ஓடி போச்சு. புரியுதா? அடுத்த கட்டம் என்ன வந்து உனக்குள்ள தியானம் வந்துடும். அமைதி வந்தா அங்க என்ன ஆகும்? தியானம் ஒரு அலைவரிசை வரும். அப்ப கோபம் வந்தா என்ன ஆகும்? கரடி வந்துடும். அப்ப நீ வந்து இந்த மாதிரி மனம் தீவிரமா இருக்கும்போது உனக்குள்ள என்ன ஆகும்னா பயம், பதட்டம் இதெல்லாம் இருக்கும்போது என்ன சொல்றான்னா கரடிய சொல்லல, மாயைன்ட்டான். இப்ப நீ ஒரு குழப்பவாதின்ட்டான். நீ வந்து உலகத்துல வேற எவனுமே உன்னை கொல்ல வேண்டாம், நீயே உன்னை கொன்னுக்கு வந்துட்டு போயிட்டான். நிறைய மக்களை நான் பார்க்குறேன், எவனும் உங்களை சாவடிக்க மாட்டான். கொரோனாவோ நோயோ கேன்சரோ எதுவும் உங்களெல்லாம் கொள்ளாது, நீங்களே செத்து போயிடுவீங்கடா. ஏன்னா உங்க மனம் வேலை செய்யற தீவிரத்தை பார்த்தா நீயே செத்து போயிடுவ, அதுல வந்து எனக்கு கிளியரா தெரியுதுன்னு நம்ம வந்துருவோம். வேற எவனும் அவனுக்கெல்லாம் தேவையே கிடையாது, அவனுக்கெல்லாம் போய் சூழ்ச்சியெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதில்லைங்க, அவனுங்களே செத்து போயிடுவாங்க. புரியுதுங்களா? நீங்க வந்து அப்படிதான் அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜதந்திரம் இது அது இதும்பாங்க, அவங்களே அவங்க செத்து போயிடுவாங்க. இங்க ஒன்றும் ப்ரெஷர்ல ஹார்ட் அட்டாக்ல எதுலேயே செத்து போயிடுவாங்க அவங்க. ஏன்னா ஒருத்தர் அமைதி அது ரொம்ப வேணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு சூழல். அது
கட்டாயம் வேணும். அப்ப அந்த மனம், அந்த செயல்பாடுகள் குறையும் போது இந்த தேசம் வந்து வேற மாதிரி ஒண்ணு. அப்பதான் அது ஒரு 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 நல்ல சூழலை வந்து உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை வந்து பெற முடியும். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க அமைதியாயிட்டீங்கன்னா க்ளோஸ் வாட்ச் என்னை வந்து ஸ்டடி பண்ணுவீங்க. அப்ப பாடங்கள் எப்படி இருக்கும்? இந்த ஞான பாடங்கள், ஞான கல்விகள் அப்படியே ஷார்ப்பா உள்ள போகும். அப்ப வந்து ஒரு ஒரு என்ன பண்ணுவீங்க, ஒரு ஒரு அழகியல் மழலை மாதிரி ஆயிடுவீங்க. 70 வயசு தாய் ஒருத்தி வர்றா என்ன பார்க்கன்னா, அவ அமைதி ஆயிட்டான்னா மழலை மாதிரி ஆயிடுவா. 7 வயது குழந்தை மாதிரி அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருவா. அப்ப அவளுக்குள்ள நான் பேசுறது, என்னுடைய அலைவரிசைகள் அப்படியே உள்ள ஊடுருவும். அப்ப அவ ஒரு சந்தோஷத்துக்குள்ள ஒரு ஒரு அழகான ஒரு தருணத்தை அவ அனுபவிப்பா. அவ வந்து ஒரு அழகான, அப்பதான் அவளுடைய வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் அவ வாழ்க்கை தொடங்குது. அந்த அமைதி இல்லாத போது அவளுக்கு 32 பவுனை போட்டு கல்யாணத்தை பண்ணி யானை மேல குதிரை மேல உட்கார வச்சு கொடுத்தாலும் அங்க அங்க அமைதி இல்லாத இடத்துல அது ஒரு போர் தான். அது என்ன பண்ண முடியும் நம்ம? அவ்வளவுதான் விஷயம். அதனால வந்து நான் அமைதின்னு ஒரு 300 அமைதியை சொல்லிட்டேன். அது அது அதை தாண்டி இது வந்து நிகழும். இதை நிகழ்த்துறதுக்கு இது அப்படியே ஒரு இயல்பா இருக்கிறதுக்காக தான் நம்மளுடைய பயணம், நம்ம டிராவல். உங்ககிட்டையும் ரிப்பீட்டடா நமக்கு வந்து இருக்கிற ஆட்கள் கிட்டேயே நம்ம வந்து நெருக்கமா க்ளோஸா இருக்கிறதுக்கு காரணம் உங்களை எப்படியாவது அமைதிப்படுத்தி உங்களுக்கும் சரி, உங்களை நம்பி இருக்கிற பிறருக்கும் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் உங்களையே வந்து ஒரு யோசிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். சரிதானே? இவ்வளவுதான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ். அப்ப அதுக்கு மெயின் காரணம் எனக்குள்ளேருந்து சிந்தனையோ புது அன்போ கருணையோ பாசமோ திட்டமோ கிடையாது. எனக்குள்ள ஒண்ணு ஒரு அலைவரிசை வந்து என்ன அமைதியா ஆக்கி இந்த மாதிரி திட்டத்தை அது வந்து அது ஃபீல் பண்ணுது. அதோடைய செயல்பாடா இருக்கு. அப்ப அது வந்து முதல் செயல்பாடுகள் என்ன முதல்ல அமைதியாக்கி மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பாரு. மக்களுக்கு வந்து பணம் தான் எல்லாருக்கும் வேணும். அதுக்காக ஆளுக்கு எல்லாருக்கும் 1 கோடி 1 கோடி கொடுத்துக்கிட்டு இருந்தா அவங்க அமைதி அடைய மாட்டாங்க, இன்னும் கொலவெறியா ஆயிடுவாங்க. புரியுதா? அதனால அவங்க கிட்ட வேணுங்கிறது அமைதி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பணத்தினால சந்தோஷம் இல்லைன்னா அதையே கூட கீழே பீரோலுக்கு இங்க கீழே கட்டிலுக்கு கீழே போட்டுருவாங்க. பீரோல்லாம் வைக்க மாட்டாங்க. இதனால அமைதியெல்லாம் கிடையாதுன்னு தூக்கி போட்டுருவாங்க. அது பாட்டில் கிடக்கும். நீங்க பாட்டில் போயிட்டு வந்துக்கிட்டு அப்படியே அவ்வளவுதான். அமைதி இல்லாதனாலதான் சேட்டு கடைக்கு போயிட்டே இருக்கீங்க. புரியுதுண்ணா? சேட்டுக்கே அமைதி வந்துட்டு அவன் என்ன பண்ணுவாரு? அவரே வந்து கட்டில் கீழே படுத்து கிடப்பாரு. அவர் ஏன் இடப்பட்டு தங்கத்தை வாங்க போறாரு? அவரு இந்த பைனான்ஸ் எல்லாம் ஏன் பண்றாங்க? அவனுங்களுக்கெல்லாம் முதல்ல அவங்க தெருவுல எல்லாம் போய் நான் போய் ஒரு 10 நாள் உட்கார்ந்துருந்தா தான் அவங்க எல்லாம் கட்டில் கீழே படுப்பாங்க பேசாம. புரியுங்களா? இதுதான் அதோடைய செயல். அதனால நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்லல. உங்களை மாத்துறது எனக்கு வேலை. எனக்கு கொடுத்துருக்க ரோல். அதனால ஒரு ஒரு சூழல் அந்த மாதிரி உருவாகும் அப்படின்னு என்னுடைய எனக்குள்ள நிகழ்ற அந்த அலைவரிசையை வச்சு நான் வந்து அதை உறுதிகமா நம்பல, இது நடக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்து உறுதியா இருக்கிறேன். அவ்வளவுதான். இது நம்புறதுங்கிறது எல்லாம் கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான். அதனால இது நிகழ்ந்தே தீரும். அதனால அதுக்கப்புறம் அதோடைய ரிசல்ட் சாவி வீட்டில் போனா நீங்க அழுவ மாட்டீங்க, தியானம் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. புரியுதா? அங்க இறைச்சல் இருக்காது. அங்க தேவையில்லாம கத்த வேண்டிய அவசியம் இல்லை. இறந்து போனவனுக்கு நம்ம ஒரு அஞ்சலியை எப்படி வேணாலும் செய்யலாம். அழுதிதான் செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அமைதியா உட்காந்துருக்கலாம். கண்ணை மூடிட்டு கூட உட்காந்துருக்கலாம். பின் ட்ராப் சைலண்டா இருந்துட்டு மௌனம் தானே ஒருத்தருக்கு மௌனமா அஞ்சலி செலுத்திட்டு அப்படியே அங்கேருந்து வந்து சேரலாம். அது ஒரு கலவரமா ஆக்காம, அது ஒரு இறைச்சலா ஆக்காம அப்படியே வந்து சேரலாம். அதனாலதான் ஒரு ஒரு ஞானியோட பார்க்கறதும் சரி, பிரிஞ்சு போறதும் சரி, ஒரு பேர் அமைதி அப்படியே நிகழும் உள்ள. இப்ப அவர் வந்து உங்களுடைய இரு சுவாசத்துக்குள்ளேயும் அவர் அப்படியே ஆழ்ந்து அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு அமைதியை வந்து அது அப்படியே ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ஒரு 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 ஞானிங்கிறதோட நோக்கம் யாருமே தாய் தந்தை
ஒரு 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 பிறர் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை அவர் என்ன கொடுக்குறாருன்னா, நமக்குள்ள ஒரு 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 10 நிமிஷமாச்சும் ஒரு அமைதியை அவர் கொடுத்துட்றாரு. இதுதான் அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் வந்து இதுதான் இருக்கு. மற்றதெல்லாம் புற சூழல்கள், இந்த பொருள் இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அந்த ஒரு பொழுதும் எனக்குள்ள இருக்கிற அலைவரிசையெல்லாம் லைக் பண்றது இல்லை, அதை 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 நேசிக்கிறது இல்லை, அதை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. அது வந்து ஒரு ஒரு அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அதனால இதை பார்த்துக்கங்க. வேற ஏதாவது யாராவது இது சம்பந்தமா சொல்லணுமா? மரத்துக்கு கூட தியானம் வரும். ஆமா, தாவரத்துக்கு கூட தியானம் வரும். அது என்னன்னா அவருடைய அலைவரிசைகளுடைய பட அது வந்து அந்த அந்த செடியோட தன்மை மாறும் அப்படிங்கிறான். இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த வாழை மரத்தை நான் ஒரு 2 நாள் கையில பிடிச்சிக்கிட்டே இருந்தேன்னா, அந்த இலையை நீங்க பறிச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த வாழை மரம் உங்களுக்கு தீட்சை கொடுத்துரும். இப்ப இதேதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் இப்ப பழனி மலைக்கு பக்கத்துல ஒரு மலைத்தொடருக்கு போறேன். அந்த மலைத்தொடர் புதுசா இப்பதான் போறோம். எனக்கு ரூட்லாம் தெரியாது. ஒரு வெள்ளை நாய், ஒரு கருப்பு நாய், 2 நாய் வருது. வந்து அது அப்படியே பாதைக்கு முன்னாடி போய் அப்படியே போய்கிட்டே இருக்கு. நம்ம அப்படியே போறோம். அது வந்து நம்ம நின்னோம்னா அது நின்னுக்குது. அப்படியே போகுது. போய் ஒரு இடத்துல எந்த இடத்துல போய் நம்ம நிக்கணுமோ அங்கே போய் நின்று தியானம் பண்றோம்ல, நமக்கு முன்னாடி உட்காந்து அது இன்ன வரைக்கும் அந்த புகைப்படம் கூட இருக்கு. பாத்தீங்கன்னா அதுங்க அப்படியே வந்து அந்த ஊர்ல ஐயனார் கோயில்லாம் குதிரைகள்லாம் நிக்கும்ல, அந்த மாதிரி இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு படுத்துட்டு அப்படியே படுத்துருக்கு. நடுவில் உட்காந்து நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அது பாட்டில் அப்படியே இருக்கு. எந்த ஒரு சவுண்டோ கிவுண்டோ எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு 1 hour ப்ராசஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கீழே இருக்கும்போது அது பாட்டில் வருது. அதுக்கப்புறம் கீழே அந்த ரோட்டுக்கு வந்தோடனே அது நாயா மாறிடுது. சவுண்டு விடுது, குலைக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் யாரையோ ஒருத்தர் துரத்துது. அப்போ நான் பார்க்குறேன், நம்ம கூட ஒருத்தர் வந்தானே திடீர்னு எப்படி நாயா மாறினா? இப்போ அதுக்கு முன்னாடியே அது நாய் இல்லை. இப்போ அது வந்து என்னன்னா அது நாயா விட்டோன்னே அது ஒருத்தரை துரத்துது. அது ஒருத்தரை போய் வந்து அது வந்து அது அது வந்து என்கிட்ட நிற்க முடியுது. கண்ணாப்புனான்னு ஓடுது, அங்கே ஓடுது இங்கே ஓடுது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒருத்தனை வந்து சந்திச்சதாவே அது நினைக்கல. இது 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 வந்து இப்படி ஒன்று. அதே மாதிரி தான் நான் ஒரு ஒரு படம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ஷூட் பண்ணும்போது கூட வேலை செஞ்ச 42 பேரும் ஒரு கொடூரமான போர் பண்ணுறவங்க மாதிரி இருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அவங்க மறந்துட்டாங்க. இந்த 42 பேரும் குறைஞ்சபட்சம் அதில் ஒரு 15 பேர் 16 பேர் 20 பேர் டெய்லியும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடியவங்க. ஏன்னா கடுமையாக வேலை செய்வாங்க, மலைகள் ஏறுவாங்க, லைட்லாம் தூக்கிட்டு போவாங்க, அதனால அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் இவங்க 42 பேரும் எப்படி ஆயிட்டாங்கன்னா ஏதோ தியானத்துக்கு வந்த மாதிரி ஆயிட்டாங்க. அதிகாலையில் 4:30 மணி 4 மணிக்கு நான் எந்திரிப்பேன்ல, எல்லா பேருமே எந்திரிச்சு நிற்கிறான். எல்லாமே ஒரு ஒரு என்னன்னா ஒரு ஒரு ஆர்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே ஒரு உணர்வுபூர்வமாக அப்படியே வந்து எல்லாரும். அதே மாதிரி அங்கே பார்த்தோன்னா எல்லாம் அமைதி, உணவு அங்கே கிடைக்கிறது. அங்கே அந்த 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 இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. அதுக்கெல்லாம் குகைகள் அந்த மரங்கள் இருக்கிறதுனால அங்கே பின்ட்ராப் சைலண்ட்டு. அப்போ எல்லா மனிதர்களும் எனக்கு வந்து ஆச்சரியம் தாங்க முடியலை. 1000 கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் படம் எடுத்தா கூட இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. என் வாழ்நாளிலே மறக்க முடியாது. அந்த 42 பேர்த்தையும் அடா இவங்க வந்து ஒரு தெய்வம் மாதிரி இருந்து வேலை செய்கிறாங்களே, இப்படி பார்த்ததே இல்லையா அப்படின்னா கூட நடிக்கவே தெரியாத ஆட்கள்லாம் நல்லா நடிக்கிறான். அப்போ அவன்லாம் என்னன்னா ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கும். முன்னே இவங்கெல்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேலை செய்கிறோம். இது 29 நாள் 30 நாள் நடக்குது. இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம், மலையை விட்டுட்டு வந்துட்டோம். வந்துட்டு அடுத்தது அடுத்த நாள் அவங்க நகரத்தில் மீட் பண்ணும்போது அவங்க காணுங்க, அவங்க வேற ஒருத்தனாங்களா இருக்காங்க. அவங்களோட நான் பழகுறேன். பாக்கி நாட்கள்ல அந்த நான் 29 நாள் இருந்தவன் 42 பேர் இல்லைங்க. சீரியஸாவே இல்லை. ஒரு நாள் அவங்களோட நிக்க முடியல. 1 மணி நேரம் அவங்களோட என்னால நிக்க முடியல. அவங்க பேசுறது அனைத்து நெகட்டிவா பேசுறாங்க. வந்துருமா படம், அது எப்ப நடக்குமா, அப்படி அதெல்லாம் அவங்களோட போக்கே வேறையா இருக்கு. இப்ப நான் நினைச்சேன் இந்த 42 பேருக்குள்ளயும்
நம்மளுடைய கதையோ நம்மளுடைய ஒர்க்கோ இதெல்லாம் இல்லை. அப்ப இதை தாண்டி ஒண்ணு அந்த இடம் ஒரு வேலை பார்த்துருக்கு. அதுதான் நான் இப்போ நான் பேசுனது என்னன்னா, ஒரு இடம் சுவாசமா உனக்குள்ள பூந்துச்சுன்னா நீ அமைதி ஆயிடுவ. அப்ப நீ அமைதியா ஆயிட்டன்னா நீ என்ன பண்ணுவன்னா உள்ள யோசிக்க மாட்டேன். உள்ள வந்தோன்னே பெரிய பெரிய நடிகர்கள் பேரை சொல்லி 2 நாள் 1 நாள் இங்க இருப்பேன், அதுக்கப்புறம் நான் அந்த ஷூட்டிங் போயிடுவேன், நான் அந்த ஷூட்டிங் போயிடுவேன், இந்த ஷூட்டிங் போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள போனாம பாருங்க, போய் நாள் 2வது நாள் 3வது நாள், நாள் சொல்றான் அங்க போயிடுவேங்கிறான், 2வது நாள் சொல்றான் இதெல்லாம் படமே நடக்காதுங்க, 2 நாள்ல எல்லாம் முடிச்சிருவாங்க, நானே வந்துடுவேன்னு அங்க போன் பண்ணி சொல்றான் ஈவினிங்ல 3வது நாள் 4வது நாள் என்ன ஆயிட்டான்னா அந்த பெரிய படத்துல இருந்து அழைப்பு வருது, நீ இங்க வா, நான் வேற ஒரு ஏதாவது சாதாரண பையில அமுச்சு விடுறேன், அது சுமாரான படம் தானே சொல்றேன், நீ எதுக்கு அங்க போயிருக்க வா அப்படிங்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், ஐயோ அது இல்ல, இங்கதான் நான் இருக்கேன், இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இந்த வேலையை நான் முடிச்சுட்டு தான் வருவேன், நீங்க வேற ஆள் ஏதாவது போட்டுக்கோங்க, நான் இங்கதான் இருப்பேங்கிறான். இப்படியே எல்லா பேரும் பேசுறான், எவனும் போக மாட்டான். கடைசியா அந்த முடிஞ்சு அனுப்ப முடியல 29ஆம் தேதி போக மாட்டாங்க. இல்ல நம்ம பணம் கொடுக்கணுங்க, உங்களுக்கு பணம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம், நம்ம வேலை செய்வோம் அப்படிங்கிற. இது உண்மையிலே அப்ப எனக்குள்ளேயே நான் எப்படின்னா, நான் ஒரு பேப்பர் வச்சிருக்கேன்ல, அந்த பேப்பர்ல வச்சு இதை ஒர்க் அவுட் பண்ணி இதை பண்ணணும்ல, அதெல்லாம் தாண்டி அங்க நானே இருக்க மாட்டேன், அது யாரோ ஒருத்தர் ஷூட் பண்ற மாதிரியே இருக்கும். அது என்னுடைய ஸ்டைல்லே அந்த வேலை இல்லை. நான் ஒரு நிறைய நாள் பார்த்தது அங்க நானே இல்லாம போனதை நான் பார்த்தேன். அப்ப எனக்கு என்ன நினைச்சேன்னா, நான் தியானம் பண்றதுனால எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது மட்டும்தான் நான் நினைச்சேன். ஆனா 42 பேருக்கு இப்படி நடக்கும்னு நான் கனவு கூட காணல. அந்த 42 பேர்த்தையும் நான் இவங்க எல்லாம் ரொம்ப தங்கமானவங்களா மாறிட்டாங்க, இறை சக்தியில ஒரு ஆசீர்வாதம் இருக்குப்பா அப்படிதான் நினைச்சேன். அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவங்க ரொம்ப மோசமான ஆட்கள் தான். அந்த அலைவரிசையில அந்த காற்றுல அவங்க மனம் வேலை செய்யாம அமைதி நிலைக்கு ஆயிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அதே கிராமத்துல அதே மலையில அந்த கிராமத்து ஆளுங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. அவனுங்களுக்கு யாருக்குமே அந்த சுவாசம் அதே மலையில தான் இருக்கிறாங்க, கிடைக்கல, அவங்க கொடூரமா இருக்கிறாங்க. ஆனா நம்ம போனதுக்கு அப்புறம் அந்த கிராமமே மாறி போச்சுங்க. அவங்க எல்லாருமே டோட்டலா மாறிட்டாங்க. புரியுங்களா? அப்ப நம்ம இங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க, ஏன்னா அதுதான் ஒரு அலைவரிசை வர்றது. இது நிதர்சனமான உண்மைங்க. ஒருத்தர மையின் ஒரு ஞானியை நீ பார்க்கறது, சத்தியமாக சொல்றேன், தியானம் நீ சித்தராகிறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. முதல்ல உனக்கு ஒரு மூக்குக்குள்ளேயோ காதுக்குள்ளேயோ உனக்குள்ள ஒரு அலைவரிசை பூந்துரும். அவர் உன்னை அமைதியாக்கி விட்டுருவார். அப்பதான் நீ ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கும். அப்பதான் உனக்குள்ள ஏதாவது ஒண்ணு பிறக்கும். அப்பதான் உன்னை யாருன்னு நீ ஸ்டடி பண்ணி நீ பண்ணியிருக்கிற குற்றங்கள் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவ. அந்த அமைதி நிகழாத வரைக்கும் ஒரு பொருள் மேல ஒரு பொருளை அடிக்கிட்டே போவ. இந்த சித்தாள் வேலை கொத்தனார் வேலை மாதிரி ஒரு செங்கல் மேல இன்னொரு செங்கலை அடுக்கி நீங்க எத்தனை கட்டடம் வேணாலும் கட்டலாம். ஆனா அது முக்கியம் இல்லை. அங்க அமைதி நிகழ்ந்துன்னா ஒவ்வொரு கல்லும் அமைதியா மாறும். ஒரு கல் வைக்கிறல்ல, அந்த கல் அமைதி, அடுத்த கல் அமைதி, அடுத்த கல் அமைதி. அப்ப அந்த வீடு என்னன்னா நியூட்ரலாவே, அந்த வீடு அப்படியே நேச்சுரலாவே தியானமா மாறிடும். இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நான் நிறைய ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டோட தன்மையை நான் மாத்திட்டு வந்திருக்கேன். அப்ப அந்த அலைவரிசையோடைய நான் தான், நீங்க நம்பவே மாட்டீங்கல்ல, ஒரு ஹோட்டல், மோசமான ஹோட்டல், நான் அந்த ஹோட்டலுக்குள்ள 10வது நிமிஷம் அந்த ஹோட்டலுடைய அறையே மாறி போயிருங்க. 10 நிமிஷத்துல அந்த அறையே மாறி போயிரும். இதெல்லாம் அந்த அலைவரிசையோட விஷயம்தான். அந்த அதுக்குள்ள நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. புரியுங்களா? இதுதான் அதோடைய முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நமக்குள்ள உங்களுக்குள்ள அந்த அமைதி என்னை பார்க்க வரும்போது எல்லா நேரத்திலையும் இருக்கு. அதை ஏன் தக்க வச்சுக்க முடியலன்னா, அதுக்குள்ள நாம இந்த உள்வினையில கர்ம வினையில சுத்தி இருக்கிற புற சூழல்கள்ல அதை தக்க வச்சுக்க முடியாம தான் போராடுறோம். தியானம்னு சொல்லி போராடுறோம், குருன்னு சொல்லி போராடுறோம். தியானம் குருக்காக போராடல, நல்ல குரு கிடைக்கும், நல்ல தியானம் அதெல்லாம் சத்தியமா கிடைக்காது. அந்த அமைதி கிடைக்கிறதுக்காக தான் போராடுறோம். அந்த அமைதி தான் தியானமே.
அதுக்குள்ள உனக்கு எல்லாமே வந்துடும். அப்ப மனம் உனக்கு மட்டும் அந்த அந்த எண்ண செயல்பாடுகள் குறைஞ்சு உனக்குள்ள ஒரு அமைதி நிகழும் போது நீ உன்னை தியானத்துல எவனாலே வீழ்த்த முடியாது. நீ அங்க வந்துடுற அப்படிங்கிறது அதோடைய செயல்பாடுகள். புரியுதுங்களா? நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஒரு ஞானியோட இருக்கும்போது அவன் வேற மாதிரி இருக்கிறான். அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவன் நாய் குரங்கு மாதிரி ஆயிடும். நான் பார்த்துருக்கேன், என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறேன். அப்ப அவன் அங்க இருக்கும்போது அவனாவே இல்லை அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கிறேன். சீரியஸா நான் பார்த்துருக்கேன். நான் ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். புரியுங்களா? அப்புறம் நான் என்ன ஸ்டடி பண்ணியிருக்கிறேன், என்னுடைய கேரக்டர், நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து இந்த அலைவரிசை உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க நான் சேஞ்ச் ஆகிருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் என்னையே நான் வியர்க்கிறேன். இது இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்றது. இது சாத்தியப்படுறதுக்கோ சாத்தியம் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப குறைவு. ரொம்ப ரொம்ப அது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு தான் நான் பல நாள் சொல்லியிருக்கேன். அப்ப அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணாம வேற ஒரு ரூட்டை பிடிச்சிடுறாங்க. புரியுங்களா? இப்போ ஒரு மலை, ஒரு குகை இருக்கு. இந்த குகையில போய் இந்த குகை நமச்சிவாயா இல்லை விருப்பாச்சி குகை அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் போய் உட்காடுறோம். அங்கே ஆள் யார் கதாபாத்திரங்களே இல்லை. அப்படி உட்காரும்போது நமக்குள்ள ஒரு அமைதி அப்படியே நிகழ்து. அப்படியே தன்னையே மறந்து அப்படியே தியானம் பண்ணி அப்படியே இருக்கு. அங்கே ஒன்றுமே இல்லை, அப்படியே கொஞ்ச நேரத்தில் பிரிண்ட் ஆஃப் சைலண்ட் ஆயிரும். அப்படியே உடம்பே ஒரு சில்னஸுக்கு வந்துடுது. என்ன நடக்குது? எங்க அந்த அந்த மனம், எங்க அந்த எண்ணம், எங்க யார் வந்தா? யாருமே இல்லை. அப்ப என்ன, எதனால அப்படி நிகழ்த்தது? அதான் அலைவரிசை. அப்ப அந்த அலைவரிசை எனக்குள்ள அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே அமைதியாக்கி அது ஒரு நிதானத்துக்கு கொண்டு வர்றதுனாலதான் அது ஸ்டடி பண்ண வச்சு அடுத்தடுத்த பணிகளை நம்ம செய்யறோம். அப்ப அந்த அந்த விருப்பாச்சி குகையை விட்டு எழுந்து வெளியில வந்தோன்னா உங்களுக்குள்ள ஒரு 5வது நிமிஷம் 6வது நிமிஷத்துக்குள்ள மைண்டு மாறிடும். அப்ப அந்த அலைவரிசை அப்படியே ரிலீஃப் ஆகி வெளியில ஆயிடுது. அப்ப என்னன்னா, ஒரு அலைவரிசை உங்களை ஒரு போர்வம் மாதிரி போத்துது. அப்ப அங்க மனம் வேலை செய்யல. அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு நான் அப்படியே இதை எடுத்து அப்படி போர்த்தி விடுறேன். அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்ப நீங்க எழுந்தோன்னா அந்த போர்வையை நானே எடுத்து அப்படி போட்டுக்கிறேன். இதுதான் அலைவரிசை. எல்லா இடத்துக்குள்ளேயும் இதுதான். இப்ப இங்க வரும்போது நான் போர்த்திடுறேன். அப்ப அந்த மனம் குறைவா இருக்கு, மனம் கம்மியா இருக்கு. நீங்க போகும்போது அதே போர்வையை திருப்பி நான் எடுத்துட்டு போர்த்திடுறேன். நீங்க போகும்போது மன தீவிரமாகி போயிட்டேன். ஆனா இது ஒரு நாள் நான் போர்வையை எடுத்துக்காம அந்த விஷயத்த உங்ககிட்டே கொடுத்துருவேன். அது ஒரு நாள் நிகழும். அப்ப உனக்குள்ள ஒரு பெரிய விஷயத்த உன்னால உணரவோ ஃபீல் பண்ணவோ முடியும். இதுதான் நமக்குள்ள வேணும். அப்ப ஒரு தியானத்தை இப்படி தியானம், அப்படி நரம்பு, அதெல்லாம் நமக்குள்ள வேண்டாம். அந்த மனதை கொஞ்சம் கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஞானிகிட்டே இருந்து அவர் கொடுப்பாரு. நம்ம அவர் க்ளோஸா அவர் அப்படியே உட்காந்துட்டா போதும், அப்படி பார்த்துட்டு இருந்தா போதும். நமக்கு எதுவும் தெரியாதுங்க. நீ ஏன் போய் குண்டலினி நரம்புங்கிற, நெற்றி கண்ணுங்கிற, அதுங்கிற, இதுங்கிற, அந்த கலைங்கிற, இந்த கலை, எதுக்கு அந்த கலையெல்லாம்? ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கான்ல, செட்டா போயிட்டான் இருக்கிறான்ல, போய் உட்காந்துக்குவோம். அப்படியே உட்காந்துக்குவோம். அந்த சேஞ்சை அவன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளரணும்னா அவன் கொடுப்பான். அப்ப அவன் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்ககிட்ட இருந்து ஒண்ணு வந்தே தீரும். அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கிற மௌனம் கிடைக்குது இல்ல, நமக்கு ஒரு அமைதி கிடைக்குது இல்ல. இப்ப இதுதான். இப்ப இது இல்லாம என்னன்னா, உடலை நம்ம ஒரு பயிற்சி மாதிரி விரயம் பண்ண வைக்கிறோம். அதுதான் அது ஒரு விஷயம். ஒரு வீட்டுல உட்காந்து நம்ம மௌனமா அப்படி தியானம் பண்ணும்போது அங்க ஒரு மந்திரத்தையோ ஏதோ வைக்கும் போது அந்த சவுண்ட்ல அவருடைய அலைவரிசை வருது. நீ தியானம் பண்ணல. நான் பல நாள் சொல்லியிருக்கேன், இங்க யாருக்குமே தியானம் பண்ண தெரியாதுங்கிறத பேசிக்கான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். யாவனுக்குமே தியானம் பண்ண தெரியாது. இந்த உலகத்துல பிறந்த எவனுக்குமே தியானம் பண்ண தெரியாதுங்க. நீங்க என்ன எக்ஸ்பர்ட் குரு நானும் இல்லை, எவனுக்குமே தியானம் பண்ண தெரியாது. ஒரு அலைவரிசை தியானத்துக்குன்னு உரியவது அலைவரிசை தான். இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதன் கூட தியானம் பண்ண தெரிஞ்சவன் பிறந்ததா நான் பார்த்ததே கிடையாது. தியானம் பண்ண தெரிஞ்சு ஒரு மனிதனை நான் இன்ன வரைக்கும் பார்த்ததே கிடையாது. உலகம் தோன்றிய காலத்துல இருந்து சரி. என்னன்னா ஒரு அலைவரிசை தான் தியானம். அதுக்கான தியானமே அதுதான்.
அது உள்ள போய் உன்னை தியானமானா மாத்துது, தியானம் பண்ண வைக்குது. அதுதான் அதோட செயல்பாடு. அப்ப அதோடைய ரோல் தான் அது. அப்ப அது பண்ணும். இப்ப நீ ஒரு 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 குருவோட ரோல் என்னன்னா, அவர் மனதை நிறுத்தி இருந்தாருன்னா தான் தியானமே பிறக்கும், இல்லைன்னா பிறக்காது. புரியுதா? இல்லைன்னா கருக்கலைப்பு தான் நடக்கும் அங்க. புரியுதா? மனம் இருக்கிறவன்ட்ட போய் நீ தியானம் கத்துக்கிட்டனா அங்க கருக்கலைப்பு தான் பண்ண முடியும். தியானம் எல்லாம் அங்க வந்து வந்து வராது. எப்படி அங்க வரும்? என்ன தியானம் பண்ணாலும் உள்ள வந்து ஒரு குரங்க வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவ? தியானம் சூப்பரா இருக்கு, அப்படியே பயங்கர அலைவரிசையா இருக்கு, உட்காரும் போது அது இது நிறைய விஷயம் எல்லாம் வருது, அனலைஸ் பண்றோம் எல்லாம். ஆனா உள்ள ஒரு குரங்கு இருக்க, மனம் என்ற குரங்க வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இதுதான் விஷயம். அப்ப ஒரு ஒரு ஞானி என்ன சொல்லிட்டு போறான்னா, ஒரு குகையில உட்கார வைக்கிறாங்க ஒருத்தனை. அதான் நான் வச்சுக்கோ, ஒரு குகையில உட்கார வைக்கிறான். அவன் அங்க இல்ல, புரியுதுங்களா? அவனை உட்கார வச்சுட்டு போயிடுறான். அப்ப பல நாள் அவன் பாதுகாக்கப்படுறான், அவன் தியானத்துல வளர்றான். எப்படி வளர்? அதான் அலைவரிசை. சொன்னா நான் இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, எனக்கு உருவம் கிடையாதுன்ட்டான். என்னுடைய அலைவரிசை அதுதான்டா, அதுதான் உன் உருவம் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பாங்கிறான். உன் உருவத்தோட உருவம் இல்லாம நான் இருக்கிற மாதிரி என் அலைவரிசையை அதுக்கு முன்னாடி எல்லாம் நிக்க முடியாதுன்ட்டான். சரியா? சரி, போய் சாப்பிடுங்க.